வணக்கம். அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ, பக்கத்துல இருந்த சிவன் கோயிலுக்கு கிரிவலம் போயிருந்தேன். அங்க இந்த மாரி பூக்கள் நெறையா இருந்தது. அத பிச்சு ஊதி விட்டேன். அந்த கோவில்ல அம்மன் சன்னதி பக்கத்துல இந்த நாய்க்குட்டி இருந்துச்சு. நான் போய் கொஞ்சம் பேச்சு குடுத்ததும் வாலாட்ட ஆரம்பிச்சுச்சு. எவ்ளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அமைதியான குட்டி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து மழை பெஞ்சுட்டு இருந்ததுனால, இப்ப மலையிலிருந்து அந்த தண்ணி வந்து ஊற்று போல கிரிவல பாதையில ஊறிட்டு இருந்தது. இது வந்து தொரட்டுக்காய். இத வந்து காயா சாப்பிட்டா வந்து நல்லா இருக்காது. பழமா சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். எத்தன பேருக்கு தொரட்டுக்காய் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கிரிவலம் போன அன்னைக்கு அமாவாசை, பௌர்ணமி எதுவுமே இல்லாததுனால நாங்க மட்டும் தான் போயிட்டு இருந்தோம். காடு ரொம்ப காடா இருந்துச்சுங்க. இது பிரண்டை போல ஒரு செடி. ஆனா பிரண்டை கிடையாது. கடைசியா வர வழியில கள்ளிமுளையான பார்த்தோம். அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்களும் மலையை சுற்றி முடிக்க போகிறோம். அந்த வழியில் ஒரு தென்னந்தோப்பு இருந்தது. அங்கே கோழிகள் மேய்கிற மாதிரி மயில்கள் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதுங்க கொடுக்குற சத்தமும் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் அதை வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இப்படியே இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையாக முடிஞ்சது. நன்றி.